வணக்கம். ஆம்பூர் அடுத்த திருமலைக்குப்பம் ஊராட்சியில் வைகுண்ட ஏகாதேசி விழாவை ஒட்டி அருள்மிகு ஸ்ரீ திருமலை திருக்கல்யாண் பெருமாள் கோவிலில் சொர்க்க வாசல் சிறப்பாக நடைபெற்றது. ஆம்பூர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த திருமலைக்குப்பம் ஊராட்சியில் அருள்மிகு ஸ்ரீ திருமலை திருக்கல்யாண பெருமாள் கோவில் 8ஆம் ஆண்டு வைகுண்ட ஏகாதேசி பரமபத வாசல் பெருவிழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து சொர்க்க வாசல் திறக்கும் பொழுது பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தலையில் வைர கிரீடம் சூட்டப்பட்டு பொன் ஆபரணங்கள் வெள்ளி ஆபரணங்கள் அணிவித்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. சொர்க்க வாசல் விழாவில் 7 வாசல்கள் கடந்த பகவான் அலங்காரம், சேவை தரிசனம் மற்றும் வடக்கு வாசல் வழியாக சிறப்பு தரிசனம் கோவில் நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். மேலும் இந்த கோவில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம். இந்த திருக்கோவில் 12ஆம் நூற்றாண்டில் சோழர்களின் சிற்றரசன் கலிங்கத்து போரில் அனந்தவர்மனை வெற்றி கொண்ட வண்டையார் கோன் கருணாகர தொண்டைமான் குறுநில மன்னரால் இங்கு கோவில் எழுப்பப்பட்டதாகவும் அவர்களின் வழி தோன்றல் திருவேங்கட கவுடு அவர்களின் மனைவிக்கு பார்வை குறைவு ஏற்பட்டுள்ள காலத்தில் பகவானால் பார்வை குறைவு சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் அதனால் கோவில் முன்புறம் நீண்ட தீபஸ்தம்பம் நடத்தப்பட்டு பூஜைகள் செய்து வந்ததாகவும் இங்கு வேண்டிக் கொள்பவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடைபெறுவதாகவும் கர்ண பரம்பரை கதைகள் மூலம் அறியப்படுகிறது. இத்தனை சிறப்புமிக்க புராதன கோவில் வளர்ச்சிக்கு பொருளுதவி வழங்கி வருகிறது. இந்த சொர்க்கவாசல் விழாவிற்கு சென்னை, வேலூர், திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி, ஆம்பூர், பல நகரங்கள் மற்றும் மாதனூர், ஒடுக்கத்தூர், திருமலைக்குப்பம், பாலூர், கூத்தம்பாக்கம், தேவிகாபுரம், வளையல்காரர்பட்டி, அகரம், குரு ராஜபாளையம், கரடிக்குடி பல்வேறு கிராமங்களில் இருந்து கலந்து கொண்டு பக்தர்கள் சுவாமியை தரிசனம் செய்தார்கள். 5000க்கும் மேற்பட்டோர்களுக்கு அன்னதான பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டினை ஸ்ரீ திருமலை திருக்கல்யாண பெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தார்கள். மற்றும் ஒரு பொதுமக்கள், இளைஞர்கள் என திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பூலோகமெல்லாம் காப்பவன் நீயே, பூவான நெஞ்சம் கொண்டவன் நீயே, காலங்கள் யாவும் கடந்தவன் நீயே, கைதொழுவோரின் காவலன் நீயே, ஞானத்தை அளந்த நாயகன் நீயே, நாடிய செல்வம் தருபவன் நீயே, கோல இலை கொண்டவன் நீயே, கோவிந்தா என்றால் அருள்பவன் நீயே, மாணவன் என்று உனை அழைப்போமே, மாமலை எழில் வாழ்பவன் நீயே. கண்ணா கோவிந்த ராஜா, குவலயம் வாழ நீ அருள்வாயே, தாமரை கண்ணா தாமோதரனே, தாமதமின்றி உதவிடுவாயே, வாமன ரூபம் எடுத்தவன் நீயே, வணங்கிட வந்தோம் உன் திருவடியே, சேமமுறவே செய்திடுவாயே, சேயனையம்மை காத்திடுவாயே, பாம்படை மீது படுத்தவன் நீயே, பார்க்கடல் வாசம் செய்பவன் நீயே, அன்றொரு நாளில் மாமுனி எல்லாம்
இணைந்து யாகம் அமைத்தார். அவ்விடம் வந்த நாரத முனியோ உங்களின் யாக பலனை எல்லாம் யாருக்கு அளிக்க தீர்மானம் செய்தீர் என்றொரு கேள்வி கேட்டிடலானார். எல்லா முனிவரும் திகைப்புடன் பார்த்தார். என்ன பதிலை சொல்வது என்று நாரத முனியே நல்ல பதிலை முனிவர்கள் ஏற்றிட உரைத்திடலானார். தருமரின் ஆட்சி முடிந்ததினாலே தவறுகள் இங்கே பெருகிடலாச்சே. கலியுகம் வந்து பிறந்ததினாலே கண்ணெதிர் துன்பம் நடக்குது இங்கே. பொறுமையும் சகிப்பும் போனதினாலே புவியோர்க்கெல்லாம் இடர் வரலாச்சே. உலகினை திருத்தும் உத்தமர் யாரோ அவரை நீங்கள் அறிந்திட வேண்டும். யாகத்தின் பலனை அவரிடம் தருக என்றுரைத்தாரே நாரத பெருமான். இதுவரை நடந்த யாகத்தின் பலனை சிவனுடன் விஷ்ணு பிரம்மாவுக்கே சமர்ப்பணம் செய்து வந்தனர் ரிஷிகள். இம்முறை அப்படி செய்திடும் முன்னே நாரதர் வந்து தடுத்தே விட்டார். மூர்த்திகள் மூவரில் யாருக்கு நல்ல கீர்த்தியும் தகுதியும் உண்டெனக் கண்டு யாக பலனை தந்திடுமாறு அறிவுரை சொல்லி அகன்றே சென்றார். ரிஷிகளின் நெஞ்சை குழம்பிட வைத்தார். முனிவரின் கூட்டம் ஒன்று கலந்து மூர்த்தியில் சிறந்தவர் யார் என்று அறிய பிருகு முனிவரை தேர்ந்தெடுத்தனரே. அவரும் சம்மதம் என்றுரைத்தாரே. பிரம்மலோகம் முதலில் சென்றார். பிரம்மனும் அங்கே ரதியுடன் லீலை புரிவது கண்டு மாமுனி கோபம் கொண்டதினாலே சாபம் உரைத்தார். யாகத்தின் பலனை பெற்றிடும் தகுதி உந்தனுக்கில்லை என்றுரைத்தாரே. நான்கு முகமும் எட்டு விழியும் கொண்டவராக நீ இருந்தாலும் வந்தவர் தம்மை மதிக்கும் பண்பு உன்னிடம் இல்லை. அதனால் உனக்கு மண்ணுலகெங்கும் ஆலயம் இன்றி
போகக்கடவாய் என்று சபித்தார். அயனும் சிந்தை கலங்கிடலானான். அடியேன் பிழையை பொறுப்பீர் என்றான். ஒரு நொடி கூட அங்கிருக்காமல் திருகு முனியும் புறப்பட்டாரே. ஈசனை காண கைலாயலோகம் கண்ணிமை பொழுதில் முனிவரும் சென்றார். சிவனுடன் சக்தி இருவரும் ஒன்றாய் ஆனந்த தாண்டவம் ஆடிடலானார். தன்னை மதிக்கவில்லை என்று மாமுனி பிருகு கடுஞ்சினம் கொண்டார். ஈசனே உனக்கு உலகினில் இனிமேல் உருவம் இன்றி வழிபாடு நடக்கும் என்று சபித்து கோபம் தணிந்தார். இதயம் நோக அவர் அகன்றாரே. கல்யாண பெருமாள் திருக்கோயில் திருமலைக்குப்பம். இந்த கோயில் அமைந்துள்ள இடம் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் வட்டம் திருமலைக்குப்பம் கிராமம். இந்த கோயிலினுடைய ஸ்தல வரலாறை பார்க்கும்போது இது 750 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட திருக்கோயில். இந்த கோயில் சிதிலமடைந்து காணப்பட்ட நிலையில் இதை புனர்நிர்மாணம் செய்து 2008 அன்று ஆரம்பித்து 2018ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் செய்து இன்று வரை பூஜைகள் நடைபெற்று வருகிறது. இந்த திருக்கோயில் மிகவும் சக்தி வாய்ந்த திருக்கோயில். இங்கு வேண்டிக் கொள்பவர்கள் அனைவருக்கும் அவர்களுடைய வேண்டுதல் நிறைவேறுகிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்து கண்கூடான ஒரு விஷயம். ஏன்னா இந்த கோயில் அவ்வளோ ஒரு முக்கியத்துவமான ஒரு கோயில். இந்த திருக்கல்யாண பெருமாள் கோயிலில் வேண்டிட்டு போகிறவங்க அத்தனை பேருக்குமே பிள்ளை பேர், திருமண நிகழ்வு எல்லாமே நல்லபடியாக நடக்குது. இந்த கோயில் ஆரம்பத்தில் கட்டப்பட்ட பின்னாடி மத்தியில் ஒரு நிகழ்வு நடந்திருக்குது. இதில் இந்த மழையில் ஒதுங்கியிருக்காங்க. அந்த மின்னல், இடி மின்னலில் அவங்களுடைய அந்த அம்மாவுடைய கண்ணு பறி போயிட்டுருக்கு. அந்த ஒளி அவங்க வேண்டுதல் பண்ணியிருக்காங்க, எனக்கு என்னுடைய மனைவிக்கு கண் தான் நல்லா பார்வை வந்தால் நான் உனக்கு ஒரு பெரிய தீபஸ்தம்பத்தை இங்கே ஸ்தாபிதம் பண்ணுறேன்ட்டு. அவங்களுக்கு பார்வை வந்த பின்னாடி இப்போ இருக்கிற இந்த தீபஸ்தம்பம் அவங்க ஸ்தாபிதம் பண்ணது தான். பார்வை வந்த பின்னாடி பெரிய தீபஸ்தம்பத்தை ஸ்தாபிதம் பண்ணதா பெரிய வரலாறு இருக்குது இதுக்கு. அதனால் இந்த வேண்டுதல் இந்த கோயிலில் வேண்டிக் கொள்கிற அனைத்து வேண்டுதல்களும் இங்கு சிறப்பாக நிறைவேற்றப்பட்டு வருகிறது. அதனால் இந்த பகவானுடைய வேண்டுதல் வைக்கிறவங்க அத்தனை பேருக்குமே அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுது. இந்த கோயிலுடைய நிர்வாகம், இந்த கோயிலில் கிட்டத்தட்ட எல்லாருடைய இந்த ஊர் பொதுமக்கள், இந்த நிர்வாகிங்க எல்லாருமே அவங்களுடைய ஒத்துழைப்பில் இந்த சீரும் சிறப்புமாக இன்ன வரைக்கும் இந்த நிகழ்ந்துட்டு வருது. இந்த சொர்க்கவாசல்ன்றது இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ண ஆண்டிலிருந்து நாங்கள் சொர்க்கவாசல் தொடர்ந்து நடத்திட்டு வரோம். இந்த வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் இந்த சொர்க்கவாசலில் பகவானுடைய தரிசனம், இந்த வடக்கு வாசல் தரிசனம். ஏன்னா அன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் அந்த வடக்கு வாசல் தரிசனம் இருக்கும். ஏன்னா அந்த பகவானுடைய வடக்கு வாசல் தரிசனத்தை நம்ம அலங்காரம் செய்து பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 7 வாசல்கள் வைத்து அந்த ஒவ்வொரு வாசலுக்கும் அதனுடைய பூஜைகள் செய்து 7வது வாசலுடைய நமது மூலவர் நமது பெருமாளுடைய தரிசனம், அது பிரகார சுற்றி நம்முடைய சொர்க்கவாசல் தரிசனம் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மக்கள் பிரசாதம், தீர்த்தம், பிரசாதம்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அன்னதானத்துக்கு போகிறாங்க. அன்னதானம் இந்த வைகுண்ட ஏகாதசி தினத்தில் காலையில் 6 மணிலிருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் தொடர்ந்து அன்னதானம் நடந்துட்டு வருது. இந்த சொர்க்கவாசல் அன்னைக்கு காலையில் இருந்து ப்ரோக்ராம், காலையில் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நாதஸ்வர இசை ப்ரோக்ராம் தொடர்ந்து நடக்குது. 9 மணியிலிருந்து நம்ம ஸ்ரீரங்கம் இருக்கும். 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் அது இருக்கும். 5 மணியிலிருந்து பட்டிமன்றம்,
இந்த ஆன்மீகத்தை பரப்பியவர்கள் சிறுவர்களா சிறியவர்களா பெரியவர்களான்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடக்குது. இந்த பட்டிமன்றம் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் பட்டிமன்றம் நடக்கும். இந்த பட்டிமன்றம் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தலைப்பில் சீரும் சிறப்புமாக, அதுவும் ஆன்மீகத்தை பற்றி குறித்து மற்ற தலைப்புகளில் தான் இந்த பட்டிமன்றம் தொடர்ந்து நடந்துட்டு வருது. இந்த பட்டிமன்றம் சிறப்பாக முடிந்து 7 மணிக்கு மேலே பரதநாட்டியம் ஆரம்பிக்கும். பரதநாட்டிய நிகழ்ச்சி இரவு 8:30 மணி வரை பரதநாட்டியம் நடக்கும். லாஸ்ட்டாக முத்தாய்ப்பு வைத்த மாதிரி பரதநாட்டிய நிகழ்ச்சி நடந்து முடிந்த பின்னாடி அதுக்கப்புறம் தொடர்ந்து அன்னதானம் நடந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கும் அன்னதானம் முடித்து நைட்டு 9-9:30 எல்லாமே முடியும். அன்னதானம் நான் ஒவ்வொரு ஆண்டும் 4000லேருந்து 5000 வரைக்கும் அன்னதானம் போடுறோம். இங்கே நம்ம பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா 2 ஆம்லெட் வில்லேஜ், ஒரு திருமலைக்குப்பம் 2 ஆம்லெட் வில்லேஜ், காமராஜபுரமும் கௌரிபுரம் 2 ஆம்லெட் வில்லேஜ் வருது. எது இந்த பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 கிராமம் சுற்றுப்பக்கம் நிறைய கிராமங்கள் இருக்குது. இப்போ இந்த சுற்றுப்பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் வளையல பட்டுவாம்பட்டி, பாலூர், ராஜாபாளையம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடலைக்குளம், அகரம், இடத்தெரு, அந்த மராட்டிப்பாளையம், குருராஜாபாளையம், நடுமைப்பாளையம், கொல்லக்கொட்டாய், சின்னப்பள்ளி தான் நிறையா வராங்க. சின்னப்பள்ளிக்குப்பம், பாக்கம், ஆசனாம்பட்டு, தென்புதுப்பட்டு, கல்லாப்பாறை, அது வரைக்கும் இங்கேருந்து வராங்க. இந்த சைடில் பார்த்தோன்னா மாதனூர், புள்ளி, வளத்தூர், கம்மாரம்பட்டி, செம்பேடு, பச்சைக்குப்பம், குடியாத்துலேருந்து நிறைய வராங்க. இந்த கோயிலுக்கு நிறைய வர மக்கள் குடியாத்துலேருந்து நிறைய வராங்க. இந்த மாதிரி எல்லா ஊர்லேருந்து, ஜோலார்பேட்டையிலேருந்து இன்றைக்கி வந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறையா வேலூர்லேருந்து நிறையா வந்திருக்காங்க. அதனால் எல்லா கிராமங்கள்லேருந்தும் இந்த பகவானுடைய அவருடைய அந்த இது தெரிஞ்ச உடனே, அந்த மகத்துவம் தெரிஞ்சு எல்லாரும் வராங்க. அதான் பெங்களூர், சென்னை எல்லாருமே வராங்க. அவங்களுடைய இந்த இங்கே வேண்டிட்டு போகிறாங்க. அது நிறைவேறணுன்னே அந்த வேண்டுதலுக்காக இங்கே அவங்களும் அதுக்கு உரிய பரிகாரமெல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் கோயிலுக்கு எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் இங்கே வேண்டிட்டு போகிறவங்க அத்தனை பேருக்குமே அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுது. அந்த வேண்டிட்டு போன மாதிரி இந்த கோயிலுக்கு அவங்களும் அவங்களுடைய கைங்கரியம், அவங்களுடைய அந்த அன்பளிப்பு, அந்த நன்கொடை என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் அவங்களும் தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. இப்போ இந்த கொடிமரம் ஒரு 2-3 பேருனுடைய நன்கொடையில் தான் கொடிமரமே அமைஞ்சிருக்கு. அதனால் அது ஒரு பெரிய நமக்கு ஒரு விசேஷமான ஒரு செயல். அந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகளும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் இருக்கிற இந்த பிரகாரத்தில் கிரைனட்டெல்லாம் ஒருத்தரே போட்டு கொடுத்துருக்காரு. அது மாதிரி இப்போ நிறைய வேலைங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி எடுத்து செஞ்சிட்ருக்குறாங்க. யாரையும் நம்ம குறை சொல்லாத அளவிற்கு சீரும் சிறப்புமாக நடந்துட்டு வருது. எல்லாருடைய ஒத்துழைப்பிலையும் இந்த சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு வருது. அவங்கள அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேர் மோகன், MABL வழக்கறிஞராக இருக்கேன். நான் இந்த ஊர் கிராமத்தை சேர்ந்தது தான். இப்போ வேலூரில் இருக்கேன். இந்த கோயிலினுடைய நிர்வாகம் மற்ற நிர்வாகிகளோடு சேர்ந்து சீரும் சிறப்புமாக நான் நடத்திட்டு வரோம்.